மதுரை சித்திரை திருவிழா, கற்பக விருட்சம் மற்றும் சிம்ம வாகனம். தமிழர்களின் ஆன்மீக பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய திருவிழா மதுரை சித்திரை திருவிழா. இந்த மகத்தான திருவிழா நடைபெறும் இடம் மீனாட்சி அம்மன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் இந்த விழா ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சங்கமமாக திகழ்கிறது. இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று, அம்மன் பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி. அதில் மிகவும் முக்கியமானதும் ஆழமான அர்த்தம் கொண்டதும் கற்பக விருட்சம் வாகனம் மற்றும் சிம்ம வாகனம். கற்பக விருட்சம் வாகனம் வேண்டுதல்கள் நிறைவேறும் அருள் தரிசனம். கற்பக விருட்சம் என்பது தேவலோகத்தில் இருக்கும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் புனித மரமாக கருதப்படுகிறது. இந்த வாகனத்தில் மீனாட்சி அம்மன் கற்பக மர வடிவில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இந்த தரிசனத்தின் முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கையில் நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும், குடும்பத்தில் வளம் மற்றும் அமைதி கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும். பக்தர்கள் இந்த நாளில் அதிகமாக கூடிவந்து அம்மனை தரிசித்து தங்கள் மனவாசனைகளை வேண்டிக்கொள்கிறார்கள். சிம்ம வாகனம் சக்தி மற்றும் தைரியத்தின் அடையாளம். சிம்ம வாகனம் என்பது சிங்கத்தின் மீது அமர்ந்து வரும் அம்மனின் திருக்கோலம். சிங்கம் என்ன குறிக்கிறது? தைரியம், வீரியம், தீய சக்திகளை அழிக்கும் சக்தி. இந்த வாகனத்தில் அம்மன் தரிசனம் அளிக்கும் போது அவர் பராசக்தியாக பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயங்களையும் தடைகளையும் நீக்குவதாக நம்பப்படுகிறது. இந்த தரிசனத்தின் பலன்கள், மன அமைதி மற்றும் தைரியம் அதிகரிக்கும், எதிரிகள் மற்றும் தடைகள் விலகும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். திருவிழாவின் ஆன்மீக செய்தி. மதுரை சித்திரை திருவிழாவில் வரும் ஒவ்வொரு வாகனமும் ஒரு ஆன்மீக உண்மையை எடுத்துரைக்கிறது. கற்பக விருட்சம் நமக்கு சொல்லுவது, நம்பிக்கை இருந்தால் ஆசைகள் நிறைவேறும். சிம்ம வாகனம் நமக்கு சொல்லுவது, தைரியமாக இருந்தால் எந்த தடையும் கடக்கலாம். முடிவு. மதுரை சித்திரை திருவிழா என்பது ஒரு சாதாரண விழா அல்ல, அது நம் வாழ்வை மாற்றும் ஆன்மீக அனுபவம். மீனாட்சி அம்மன் கோவில் இல் நடைபெறும் இந்த கற்பக விருட்சம் மற்றும் சிம்ம வாகன தரிசனம் ஒவ்வொரு பக்தருக்கும் வாழ்நாள் நினைவாக இருக்கும். இந்த திருவிழாவை ஒருமுறை நேரில் தரிசித்தால் அம்மனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஒரே தரிசனம், அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் ரகசியம்.